கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவுகளிலே தூதர்கள் பற்றி தொடர்ந்து பார்த்து வந்தோம். அதில் 3 விதமான தூதர்கள், அதாவது காபிரியல் தூதன், மிகாவேல் தூதன், லூசிபர் தூதன். இந்த லூசிபர் தூதன் தான் பூமியிலே விழுத்தள்ளப்பட்டு வெட்டப்பட்டு தள்ளப்பட்டாய் என்று நம்ம படித்தோம். அவன் தான் அவனுடைய ஸ்தானத்தை விட்டு இழந்து கீழே தள்ளிவிடப்பட்டான். அப்போது அவனுடைய ஸ்தானத்தை, அந்த இருந்த இடத்தை நிரப்புவதற்காக தேவன் என்ன செய்தார்னா, அவனை மாதிரியே, அதாவது அவனை மாதிரினா அவர்களுடைய வேலை செய்வதற்காக, தன்னை துதிப்பதற்கு, தன்னை ஆராதிப்பதற்கு, தன்னை மகிமைப்படுத்துவதற்காக மனுஷனை படைத்தார். அவனை வைத்த அதே இடத்துல, ஏதேந்த இடத்துல மனிதனை செஞ்சு மண்ணினாலே உருவாக்கி வைத்தார். அவனை தூதனாக படைச்சவன் தான் விழுந்துட்டான். அப்போது இவனை மனுஷனை மண்ணினால் படைப்போம். ஆனால் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைத்தாங்க. எல்லா விதமான மகிமையும் அவனுக்குள்ளே இருந்தது, எல்லா விதமாக ஆளுகை தன்மையும் அவனுக்குள்ளே இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் அவன் மண்ணினாலே படைக்கப்பட்டிருந்தான். ஆனால் மரணம் அவனுக்குள்ளாக இல்லாமல் நித்திய வாழ்வு வாழும்படியாகத்தான் அவனை படைச்சிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் இருந்து அப்படியே தேவனை ஆராதித்து, தேவன் அவனோடு கூட உலாவி குளிர்ச்சியான வேளையில் அவனோடு கூட பேசுவதற்காக, இதற்காகத்தான் அவர் தன்னுடைய பிள்ளை போன்று அவரை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக ஆதாம் ஏவாளாக படைத்து பூமியை முழுவதுமாக நிரப்பும்படியாக படைத்தார். ஆனால் இந்த ஆதாம் பரலோகத்துக்கு இவன் போகக்கூடாது என்று சொல்லி இந்த தள்ளப்பட்டதான தேவதூதன் என்ன பண்ணிட்டான், அவனை வஞ்சிக்கும்படியாக தேவன் சொன்னதான எதை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு கட்டளை நியமித்திருந்தாரோ, தோட்டத்தில் உள்ள சகல விதமான கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியக்கூடியதான இந்த சீவ விருட்சத்தை மட்டும், கனியை மட்டும் நீ என்ன செய்யாத, புசிக்காத என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தார். அதை புசிக்கும்படியாக என்ன பண்ணிட்டான் சாத்தான், அதை தானும் போல அடுத்தவனும் போகக்கூடாதுன்னு சொல்லி, இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. தானும் போகக்கூடாது, தான் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களும் நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு. இதெல்லாம் அந்த லூசிபரனுடைய ஆவினுடைய குணாதிசம் தான். அப்போது அந்த விதமான கிரியைகள் உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. அதே மாதிரி இந்த தள்ளப்பட்ட இந்த மனிதன் மண் என்று நினைவு கூறும்படியாக தான் மண்ணினாலே படைத்தார். ஏன்னா தேவதூதனை படைத்ததுனால தான் அவன் பெருமை பாராட்டினா, வானத்துக்கு ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்தை பிடிப்பேன் என்று அவன் நினைச்சிருந்தான். ஆனால் மனுஷன் மண் என்று நிறைவு கூறும்படியாக தான் அவனை மண்ணினால் படைத்தார். அதனால தான் சங்கீதம் 8வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுதும், எபிரேயர் 2வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுதும், 6 to 8 வரைக்கும் படிக்கும் பொழுதுல, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், நீ அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று படிக்கிறோம். அப்போது தேவதூதரிலும் சற்று சிறியவனாக அவரை மனிதனை படைக்கிறார். ஏன்னா அவன் மண்ணு நினைவு கூறணும், வாழ்நாளெல்லாம் தன்னை துதிக்கணும், ஆராதிக்கணும், அவனோடு கூட பேசணும்னு ஆண்டவர் நியமித்தார். நித்திய மகிமைக்குன்னு தான் நியமித்தார். ஆனால் அவனுக்குள்ளாக இந்த லூசிபர் செய்த காரியத்தின் நிமித்தமாக மரணமும் பாவமும் உள்ளே வந்ததுனால, கீழ்ப்படியாமனால வந்ததுனால, அவன் நிமித்தமாக பூமி முழுவதும், பூமியில் உள்ள மற்ற எல்லாரும் சபிக்கப்பட்டவர்களாக நம்ம மாறிட்டோம். மனிதன் குரங்காக படைக்கப்படலை, மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டான் என்பதற்கு இதுதான். மனிதனுக்குள்ள எல்லா சத்துக்களும், மண்ணில் உள்ள எல்லா சத்துக்களும் மனிதனுக்குள்ளே இருக்குன்றதை நான் ஒரு பதிவில் கூட நான் வெளியிட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா விட்டமின் A, D, E, K, B2, B1, B2, B6 எல்லாமே, அந்த வைரஸ், அமீபா, பாக்டீரியா எல்லாம் நம்ம உடம்புல இருக்குது. பாஸ்பரஸ், கால்சியம், கார்பன் எல்லாம் நம்முடைய உடலில் இருக்குது. இப்போ மனிதன் மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டான்றதுக்கு இதை காட்டிலும் பெரிய ஒரு ப்ரூஃப் எல்லாம் தேவையே கிடையாது. ஆகையினால மனிதன் மண்ணினால் படைத்தாக தேவன் படைத்தார்னா, தன்னை துதிக்க ஆராதிக்க, அவனோடு கூட பேசி மகள, அதாவது குளிர்ச்சியான வேலைகளிலே ஆதாமோடு கூட தேவன் பேசினார் என்பதை குறித்து நம்ம ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போது தேவன் தன்னுடைய குமாரர்களாக, குமாரத்திகளாகத்தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அதாவது அவர் அவ்வளவு பிரியமாக நம்ம கூட பேசுகிறதுக்காக, பழகிறதுக்காக தேவன் படைச்சிருக்கிறார். ஆனால் தேவதூதனாக படைத்த தூதனும் விழுந்து போயிட்டான். மண்ணிலிருந்து படைத்த மனுஷனும் மனுஷியும் என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது? அப்போது தன்னுடைய பிள்ளைகள் விழுந்து போச்சு, தூதனும் விழுந்து போயிட்டான். யாருக்காக ஆண்டவர் கடைசியில் மனம் இறங்கி அவர் வர வேண்டிய நிலைமையாக இருந்ததுன்னா, இந்த மனுஷனுக்காக வந்தார் என்று எபிரேயர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண
பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாகத்தான் தேவன் கை கொடுத்தார் என்று படிக்கிறோம். இப்போது தேவதூதர்களுக்காக அவர் என்ன செய்யலை, வரல. விழுந்து போன தேவதூதனை அவரை நித்திய சங்கிலினாலே பாதாளத்தில் கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் விழுந்து போன மனிதனை தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக நாம் மாம்சமும் இரத்தமுமாக இருக்கிறதுனால அதே போல மாம்சமும் இரத்தமுமாக எடுத்து அவர் பூமிக்கு வந்தார். ஒரு கன்னியினுடைய வயிற்றில் பிறப்பது தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக இதெல்லாம் முன்குறித்தார். ஏசையா, எரேமியா, மோசே தீர்க்கதரிசி மூலமாக எல்லார் மூலமாக முன்குறித்தார். அதாவது வேத வாக்கியங்கள் என்ன குறித்து அறிக்கையிடவில்லைன்னு கூட அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படிக்கு தான் அவர் வந்தார். இந்த மனிதனை மீட்டெடுக்கிறதுக்காக வந்தார், தூதர்களுக்காக வரல. இந்த மனிதர்கள்லேயும் ஒரு ஞானிகளுக்காகவோ கல்விமான்களுடைய நிலையில் உள்ளவங்களுக்காக அவங்களும் வேணும். ஆனால் அப்படி நினைக்கிறவர்களுக்கு அவர்கள் அந்த பெருமை பாராட்டக்கூடிய நபர்களுக்கு வரல. பைத்தியமானவர்களுக்காகவும் பலவீனமானவர்களுக்காக தான் வந்திருக்கிறார் என்பதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 29வது வசனத்திலே மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தாராமா. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு அவர் பைத்தியமானவர்களும் பலவீனமானவர்களையும் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களை பைத்தியக்கார பயில்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாம் அப்படி தான் உலகத்தில் உள்ள முள்ள வரையும் யானி மாட்டு பேசுவான். கிறிஸ்தவங்களை அறிந்து கொண்டவெல்லாம் பைத்தியக்காரனுமா. கடவுளை உண்மையான கடவுளை பின்பற்றுவேன் பைத்தியக்காரனை தான் தெரியும் அவங்களுக்கு. நான் அதை பற்றி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பைத்தியங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்னா நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும், நிற்பதும் நிர்மூலமாக்காதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபைன்னு அவரை நோக்கி கெஞ்சி கதறி கூத்தாடி அவர் இல்லைன்னா நம்ம இல்லைன்ற நிலைமைக்கு ஒருத்தர் இருக்கிறவன் தான் ஆண்டவருக்கு வேணும். அப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் தான் நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாக. வெளிப்படுத்தின விஷயத்தில் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கூட நீங்கள் வேதத்தில் படிக்கலாம். இப்போ அப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? தேவனை ஆராதிக்க, தேவனை துதிப்பதற்காக. தேவதூதர்களும் சற்று சிறியவர்களாக படைக்கப்பட்டு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எதற்காக? அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படி வாழ்ந்து தேவனை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜெயங்கொண்ட ஜீவியத்தை வாழணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள உலகம், மாம்சம், பிசாசு, உலகம், மாம்சம், பிசாசு இது 3ஐயும் ஜெயித்து ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை ஆகிய வாழ்க்கையை நம்ம வாழணும். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25 முதல் 28 வரை படிக்கும் பொழுது, உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜெயங்கொண்டு முடிவு பொறிந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவர்கள் கொடுப்பார். யோபு 38:7 என்ன படுத்தும்? வானத்து விடுவெளி நட்சத்திரங்களாம் ஆர்ப்பரித்து பாடினார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? அப்போது இங்கே ஜெயங்கொண்ட வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுடைய ஆளுகையின்படி அதே போல் வாழ்ந்தவர்களுக்கு, அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு அந்த ஜெயங்கொண்ட ஆளுகை தன்மையுடைய விடுவெள்ளி என்கிறதான அந்த அதிகாரத்தை, அவர்களுக்குரிய அதே ஸ்தானத்தை நமக்கு அந்தப்பட்டதான பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இதைத்தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் போது, ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளை, இரும்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடியதான அந்த ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளை தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதான் மணவாட்டி திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிறது கூட நம்ம படிக்கிறோம். இப்போ அதைத்தான் ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளையாக அவர் ஒப்பிட்டு அந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த ஜெயங்கொண்ட வாழ்க்கையை சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. இந்த உலகம், மாம்சம், பிசாசை ஜெயித்து வாழ சாதாரணமாக இருக்கிற நபர்களால் முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்கிற நபரால் தான் அதை வாழ முடியும். அதற்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவியவே கொடுத்தார். அதற்காகத்தான் அவரே முதல்ல என்ன செஞ்சார்? பலியானார். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமுமாக இருக்கிறதுனால அவரும் அதே போலே வந்தார். ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்.
அந்த ஆதாமுடைய ஒருவருடைய கீழ்ப்படிதல் இல்லாதனால அநேகர் பாவிகளாக்கப்பட்டதுனால, மரணம் அவர் மூலிமா உள்ளே வந்ததுனால, இவருடைய கீழ்ப்படிதல்னால நம்ம மரணத்திலிருந்து நித்தியத்துக்குள்ளாக போகிறதுக்கு நமக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்ற வார்த்தையின்படி நாம் நித்தியத்துக்கு போகிறதுக்கு அவர் கொடுக்கக்கூடியதான இந்த ஆளுகையை எல்லாமே பெறுவதற்கு நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கிறது. நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் அதைத்தான், நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னை விசுவாசிக்கிற யாருமே எல்லாம் செய்வாங்க, உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று தான் வேதத்தில் படிக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த ஸ்தானத்தை கொடுக்கப்படும். இதற்கு முதலாவது மூளைக்கல்லாகவும் அவர் தான் இருக்கிறார், முதலாவது விடுவெளி நட்சத்திரமாகவும் அவர் தான் இருக்கிறார். அதை கூட வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடுவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். பாருங்கள், அவர் தான் முதல் விடுவெளி நட்சத்திரமாக அவர் போய் நமக்கு முன்னாடி இருக்கிறார். அவருக்கு பின்னாடி நாம் எல்லோரும் அதே விடுவெளி நட்சத்திரத்தை பெறும்படிக்கு நாம் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ்கிற அந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக வருபவர்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்குறார். இதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், அவரை துதிக்க, அவரை ஆராதிக்கிற. எந்த லூசிபரும் அவனுடைய கூட்டமும் பூமியில் தள்ளப்பட்டதோ அந்த இடத்தை நிரப்பும்படியாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதற்காகத்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் பலத்தின் மிகுதியால் 80, கொடுக்கப்பட்ட முதல் வருஷங்கள்லாம் 120, இப்போ பலத்தின் மிகுதியால் 80. ஆனால் அதுக்கு மிஞ்சினது சஞ்சலமும் தவிப்புங்கிறாரு. இதுக்குள்ளே அவரை தடவி பார்த்தாலும் உண்மையான கடவுள் யார்ன்றதை அறிஞ்சு தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தாவை பெற்று மீட்கப்பட்டு இதே ஸ்தானத்தை அவர் பெறும்படியாகத்தான் மனிதனுக்கு இந்த காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறோங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் அசட்டை பண்ணாதீங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்துக்கு செவி கொடுங்க. பிசாசு உங்கள் செவிகளை அடைத்து கொள்ளாதபடி கர்த்தர் அந்த இடத்துல இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மொத்தம் உள்ள எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த பதிவில் எந்த சபை மேலே போகும் அப்படின்ற குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.